மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். பெண்களுக்கு இலகுவாக நிறைய விஷயங்கள மறக்க முடியாம இருக்கும். பாஸ்ட்ட பத்தியே நம்ம பேசிட்டு இருப்போம். ஒரு பிரச்சனை வந்தா ஒரு கான்வர்சேஷன்ல இதற்கு முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத துல்லியமா சொல்றதா பெண்களுக்கு ஒரு ஈஸியான விஷயமாக இருக்கும். நம்ம பார்ட்னர் நம்ம லைஃப்ல அப்படின்னு வரப்போ நம்ம ஹஸ்பண்டோ அல்லது நம்ம லைஃப் பார்ட்னரோ இது ஒரு ஜோக்கா கூட சொல்லுவாங்க. நீங்க இது எப்பயோ சொன்னதை நீ ஞாபகம் வச்சிருக்க, இப்படி நிறைய மீம்ஸ் ட்ரால்ஸ் கூட நம்ம பார்த்திருப்போம். இது ஏன் ஏன் நம்மளால மறக்க முடியாம இருக்கு? அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டுல நேத்து நடந்தது என்ன சமைச்சோம்ங்கிறது கூட மறந்து போறோம். ஆனா 6 வருஷத்துக்கு முந்தி 10 வருஷத்துக்கு முந்தி நம்ம ஹர்ட் ஆனது அல்லது ஒரு நல்ல இன்சிடென்ட் இது எதுவுமே நமக்கு மறக்குது இல்லையே, இது ஏன் அப்படின்னு சொல்லி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த வீடியோ மூலம் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உளவியல் சைக்காலஜிக்கலா பெண்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஆண்கள்ல இருந்து ஏன் வேறுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு முழு பார்வை பார்க்க போறோம். உளவியல்ல சொல்ற பெண்களோட சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு முதலாவது விஷயம் நான் சொல்ல போறது என்னன்னு சொன்னா, இந்த இமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, உணர்வுகள், இந்த ஃபீலிங்ஸ், இது எல்லாத்தையுமே ஆண்களை விட பெண்கள் கவனிக்கிறது குயிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நம்ம பேசும்போதோ அல்லது நம்மளோட இந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம், உடல் மொழி இருக்கு இல்லையா, இது அல்லது நம்ம பேசுறப்போ நம்ம டோன்ல ஒரு டிஃபரன்ஸ் வரும். ஒரு நேரம் பேசுறப்போ திட்டுற மாதிரியான விஷயத்த சொல்லுவோம், ஒரே விஷயம் ஒரே ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஒரு டோன்ல சொல்றப்போ அது அன்பா இருக்கும், ஒரு டோன்ல சொல்றப்போ அது கடுமையா இருக்கும். இப்படியான இந்த டோன்ல வர வித்தியாசங்கள், ஒருத்தரோட பாடி லாங்குவேஜ்ல ஏற்படுற மாற்றங்கள், ஒருத்தர் நம்மளோட பழகுறப்போ ஒரு சின்ன துல்லியமான ஒரு சேஞ்ச் வந்தாலும் இதை ஊகிக்கக்கூடிய அல்லது ஸ்மெல் பண்ணக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சைக்காலஜி சொல்லுது. இதே நேரம் ஆண்களுக்கு பெண்கள் அளவுக்கு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. ஸோ நீங்க கோவமா சொல்றீங்களா அல்லது சாதாரணமா சொல்றீங்களா அப்படிங்கிறது கூட உங்க பார்ட்னரால சம்டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாம இருக்கும். அந்த பெண்களுக்கு ஒரு சின்ன மூட் சேஞ்ச் அல்லது ஒரு சின்ன ஒரு பேச்சில் இருக்கிற மாற்றத்தையுமே குயிக்கா இவங்க கண்டுபிடிப்பாங்க. இதனால கம்யூனிகேஷன் அப்படின்னு வரப்போ அதுல பேச்சு மட்டும் இல்லாம இந்த கியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முகபாவனை, இது எல்லாமே பெண்கள் உடனடியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறதால ஒரு சம்பவம் நடக்கிற நேரம் அது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு நம்ம யோசிச்ச நேரம் அல்லது அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு நடக்கிற நேரம் இந்த முழு பார்வையுமே பெண்களுக்கு ஏற்படுது. அந்த டோன்ல இப்படி மாத்தமா பேசுனீங்க, இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, இப்படியான விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். இந்த சைக்காலஜி தான் நம்மளால எதையுமே மறக்க முடியாம இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கும். அடுத்த காரணம், ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் அப்படின்னு வரப்போ ஆண்கள் எப்பவுமே அந்த சொல்யூஷன் பேஸ்டாக யோசிப்பாங்க. ஓகே இது நடந்துட்டுது, ஓகே இப்ப என்ன செய்யலாம், அடுத்தது என்ன, இப்ப நீ என்னோட பேச போறியா இல்லையா, இல்லாட்டி நமக்குள்ள சண்டையா இல்லையா, இப்படி சொல்யூஷன் பேஸ்டாக யோசிக்கிறது ஆண்களோட மென்டாலிட்டியாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் பெண்கள் ஒரு பிரச்சனையை ஒரு ப்ரோசஸாக கருதுவாங்க. இப்ப இந்த நடந்த ஒரு பிரச்சனை நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணிச்சு, அதுல என்னென்ன வார்த்தைகள் நம்ம பேசினோம், அது நம்ம ஃபீலிங்ஸ் எப்படி காயப்படுத்துச்சு, இதுல ப்ரோசஸ் என்ன, இதை பத்தி நான் பேசித்தான் இதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைப்பாக பெண்கள் இருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தாலேயும் தான் ஆண்கள் ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு சண்டையோ ஏதோ ஒரு சம்பவத்தை குயிக்காக கடந்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெண்கள் அதே திருப்பி திருப்பி யோசிச்சு அல்லது அதை சால்வ் பண்ணாமலே அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம அந்த மெமரிஸ் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயத்த நீங்க புரிந்து கொள்ளணும். எல்லா மெமரிஸுமே பேட் மெமரிஸ்ன்னு வச்சுக்கொள்வோமே, எல்லா மெமரிஸுமே நமக்கு இருக்கிறது அப்படின்னு இல்லை, நமக்கு நடந்த எல்லாமேன்னு. ஸோ எது ரிசால்வ் பண்ணப்படாத ஒரு விஷயமாக இருக்குதோ, எதை நீங்க தீர்க்காம இருக்கிறீங்களோ அப்படிங்கிறது உங்க மனசுல ஆழமாக பதிந்திருக்கும். இப்ப நீங்களே யோசிச்சிருப்பீங்க, உங்களுக்கும் உங்களோட ஹஸ்பண்ட் அல்லது உங்களோட இன்லோஸ் அல்லது உங்களோட ஓன் ஃபேமிலிக்கு இடையில ஒரு பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். எல்லாமே உங்க மூளையில ஸ்டோர்டாக இருக்குமா அப்படின்னா இல்ல. குறிப்பிட்ட ஒரு சில சமயங்கள்ல நடந்து கொள்ளப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கு பின்னால் இருக்கிற உளவியல் என்ன அப்படின்னு சொன்னா, அது தீர்க்கப்படாததாகவே இருக்குது. ஒருவேளை உங்களோட ஹஸ்பண்டோ இல்லாத உங்களோட ஃபேமிலியோ உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம், பட் நீங்க கன்வின்ஸ் ஆகல, அது உங்களை சரியான முறையில கன்வின்ஸ் பண்ணல அப்படிங்கிறப்போ அந்த மெமரி நம்மளோட அந்த லாங் டேர்ம் மெமரி ப்ராசஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். இந்த சைக்காலஜியால தான் நம்மளால இது ஈஸியாக மறக்க முடியாம கடக்க முடியாம இருக்கிறது. அடுத்தது இந்த மெமரிஸ் அப்படின்னு வரப்போ இந்த இமோஷனல் டீடைலிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, இப்போ உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்கலாம், அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டியாக இருக்கலாம். பெண்கள் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, அதுல நடந்த அந்த ஃபீலிங்ஸ், அதுல நடந்த சின்ன சின்ன குட்டி குட்டி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணின அல்லது ஹர்ட் பண்ணின ரெண்டு சைடும் இருக்கும் இன்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனா ஆண்களுக்கு
அவுட்கம் பேஸ்ட் மெமரி மட்டும்தான் இருக்கும். இதுல இருந்து என்ன நடந்தது அப்படிங்கறதான் இருக்கும். இப்போ நீங்க உதாரணமா நீங்க ஒரு கப்பலாக, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்க ஒரு வெட்டிங்க்கு போறீங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். ஸோ ஒரு பெண்ணை வந்து நம்ம கேட்டோம்னு சொன்னா வந்து அதுல நம்ம டீட்டெயிலா சொல்லுவோம். அந்த மணப்பெண்ணோட சாரி இந்த கலர்ல இருந்தது, அந்த பாய் வந்து மண மணமகன் வந்து இந்த கலர் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, 2 பேரும் மேட்சிங்கா இருந்தது, சாப்பாடுல இத்தனை வெரைட்டி இருந்தது, இவங்க வந்தாங்க. இப்படி டீட்டெயில் மெமரி வந்து பெண்களுக்கு இருக்கு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஓகே, இன்னாருக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க, இவ்வளவுதான் இன்சிடென்ட், ஓகே போனோம், கல்யாண வீடு விஷ் பண்ணினோம், ப்ரெசென்ட் கொடுத்தோம், வந்தோம். இப்படியான ஒரு அவுட்கம் பேஸ்ட் மெமரி தான் வந்து ஆண்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தாலேயும் தான் வந்து பெண்கள் ஆண்கள் அப்படின்னு வரப்போ வந்து நமக்குள்ள சில எதிர்பார்ப்புகள்ல பிரச்சனைகள் வாரது கூட நம்ம இந்த சைக்காலஜியை நம்ம ஞாபகம் வச்சிருந்தா அல்லது தெரிந்து கொண்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஸோ உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க டீட்டெயிலான விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆண்களோட மூளையால அதை வந்து கோப் அப் பண்றது அப்படிங்கிறது வெரி பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இதுல விதிவிலக்குகள் இருக்கும். சிலர் வந்து நல்லாவே இதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன சர்ப்ரைஸ் செய்யக்கூடிய ஆண்கள் இருப்பாங்க, அது வேற விஷயம். பட் பொதுவாக ஆண்களால வந்து இந்த மாதிரியான டீடைல்டு மெமரி அல்லது டீடைல்டு ஒரு அவுட்கம் வந்து ஞாபகம் வச்சிருக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அடுத்தது இந்த மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரே நேரத்துல பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆற்றல் லக்கிலி பெண்களுக்கு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, பெண்கள் வந்து நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சிருப்போம். ஒரு வேலையை சமைக்கிற நேரமே நமக்கு வேற வேற விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கும். தூங்கும் போது கூட நம்ம மூளை வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நிறைய இருக்கும் பெண்களுக்கு. ஸோ நிறைய குட்டி குட்டியான விஷயங்கள், ஓகே நாளைக்கு வந்து இன்னாரோட பர்த்டே இருக்கு, நம்ம விஷ் பண்ணணும், நாளைக்கு வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, வீட்டு வேலைகள்ல இந்த வேலை முடியாம இருக்குது, சமைக்கிறதுக்கான பொருள் முடிஞ்சு போச்சு, இப்படியான ஞாபகங்கள் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் மல்டி டாஸ்கிங்கால. இதே நேரம் ஒரு ஆணோட மூளை ஒவ்வொரு டாஸ்காகத்தான் எடுத்துட்டு போவோம். இந்த டாஸ்கை முடிச்சோமா அடுத்த டாஸ்கை செய்வோம், இப்படியான ஒரு மூளையாக இருக்க போகுது. இது ஒரு காரணமா இருக்கும். சம்டைம்ஸ் நீங்க 2-3 வேலையை சொல்றப்போ உங்களோட ஹஸ்பண்டோ உங்களோட பிள்ளைகள் ஆண் குழந்தைகளோ வந்து எல்லாமே சொல்லாம ஒன்றொண்டா எனக்கு சொல்லுங்க, எதை இப்ப நான் செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற நேரம் சில பெண்களுக்கு இது கோபமாக இருக்கும். இதற்கு காரணம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த சைக்காலஜியை தெரிஞ்சுக்கொண்டோம்னா நமக்கு கண்டிப்பாக இதுக்கு கோபம் வராது. ஏன்னா அவங்களோட மூளை வந்து ஒவ்வொரு டாஸ்கா முடிக்கிறதுல கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. பெண்கள் மாதிரி மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்த வித்தியாசம் தான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு பெண் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ஒரு ஆண் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆண்கள் பொதுவாக தன்னோட ஸ்ட்ரெஸ் அல்லது தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை வார்த்தைகள் மூலமாக, கம்யூனிகேஷன் மூலமாக வெளிப்படுத்துறத வந்து தவிர்த்து கொள்வாங்க. இவங்க சூஸ் பண்றவே வந்து சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம சைலண்ட் ஆகுறது மூலமாக அதை ப்ரொசஸ் பண்ணக்கூடியவங்களா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கோப் அப் பண்ணக்கூடியவங்களாக ஆண்கள் இருப்பாங்க. பட் நம்ம பெண்கள் எப்பவுமே கிளியராக கம்யூனிகேட் பண்றது மூலமாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்படுத்தணும்னு நினைப்போம். இது ஒண்ணு கோவமாக கத்துறதாக வெளிப்படலாம், அல்லது வந்து உட்கார்ந்து பேசணும், நான் உங்களோட பேசணும் அப்படின்னு சொல்றதாக வெளிப்படலாம், அல்லது வந்து ஒரு பிரச்சனையை எழுதுறது அல்லது அழுகிறது, இப்படி இமோஷனலாகவோ வார்த்தைகள் மூலமாகவோ வெளிப்படுத்துற ஆற்றல் வந்து பெண்களுக்கு இருக்கும். ஸோ ஆண்கள் வந்து இதை சைலன்ஸாக வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுனால இதை இக்னோர் பண்றாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை எடுக்க முடியாது. தே நீட் சம் ஸ்பேஸ். அவங்களுக்கு ஒரு சைலன்ஸ் மூலமாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கோப் அப் பண்ணணும் அப்படிங்கிற வித்தியாசத்தை கூட நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவும் ஒரு காரணம். நம்ம ஃபீலிங்ஸ் வந்து நம்ம மறக்காம இருக்கிறது, நம்மளோட சம்பவங்களை நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு காரணம் இது. ஏன்னா நம்ம வந்து அந்த நேரம் கோவப்பட்டிருப்போம், ஒரு பிரச்சனை நேரம், அல்லது அழுது இருப்போம், அல்லது பேசி இருப்போம். ஸோ இப்படியான அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்சிடென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து நம்ம மூளையில நல்லாவே மெமரியில பதிய ஆரம்பிக்கும். பிறகு நம்ம யோசிக்கிற நேரம், ஓ இந்த விஷயத்துக்காக நான் அழுதேன், இந்த விஷயத்துக்காக நான் கத்தினேன், சண்டை போட்டேன், இப்படியான அந்த அந்த ப்ரோசஸ்னாலதான் நம்மளால இதை ஈஸியா மறக்க முடியாம இருக்குது. அடுத்த காரணம் தான் வந்து இந்த இமோஷனல் லேபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பெண்கள் வந்து எப்பவுமே மென்டல் ஓவர்லோட் அதிகமாகவும் இமோஷன்ஸ் அதிகமாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களாகவும் ஒரு வீட்டுல இருப்பாங்க. மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, பிள்ளை ஏன் அழுகுது அப்படிங்கிறதுல தொடங்கி சோஷியல் கனெக்ஷன்ஸ் உருவாக்கணும். இவங்க வீட்டுக்கு போகணும், இவங்களுக்கு நம்ம மொய் வைக்கணும், இவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க போகணும், நம்ம வீட்டுக்கு இவங்க வந்தாங்க, இப்படியான இந்த சோஷியல் கனெக்ஷன்ஸை மெயின்டைன் பண்றதுல இருந்து தன்னோட இமோஷன்ஸ் வீட்டை பாதிக்க கூடாது, பிள்ளைகளுக்கு இது தெரியக்கூடாது, ஹஸ்பண்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தன்னோட வீட்டை ஃபேமிலியை கூட, அதாவது அவங்களோட பேரண்ட்ஸ் சிப்ளிங்ஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் இப்படி ஒரு ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை கூட ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இமோஷனல் லேபரால பெண்களோட அந்த இமோஷன்ஸுக்கான தேவை, அதாவது டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த காரணத்தாலேயும் வந்து சில விஷயங்கள் நம்மளால மறக்க முடியாம இருக்குது.
அது நம்மள டவுன் நம்மள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அடுத்ததுதான் இந்த ஓவர் திங்கிங் அல்லது ஓவர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு பிரச்சனை நடந்தது அல்லது ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா நம்ம அதையே வந்து வீட்டுல யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம பேசுறப்போ நம்ம ஃபேமிலியில ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அல்லது அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை பத்தியே யோசிச்சிருப்போம். ஏன் இவங்க இப்படி சொன்னாங்க, இதுக்கு அர்த்தம் இப்படி இருக்குமா, இப்படி ஓவர் திங்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்போம். இதே இது நீங்க ஆண்களை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்துல கோவப்படலாம் அல்லது கவலைப்படலாம். எதுவோ அந்த அந்த ஃபீலிங்ஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க பொதுவாக. ஸோ இந்த டிஃபரன்சஸாலையும் வந்து பெண்களோட மென்டலி வந்து அவங்க ரொம்ப வீக் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓவர்லோடட் ஆகுவாங்க, எக்ஸாஸ்டட் ஆகுவாங்க. அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட உணர்வுகளையே கண்ட்ரோல் பண்ண அல்லது அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையே கோப்பப் பண்ண முடியாத ஒரு சந்தர்ப்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு டிஃபரன்சஸாலையும் வந்து நம்ம என்ன செய்ய பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, நடந்த சம்பவங்களோ அல்லது நடந்த ஒரு நெகட்டிவான விஷயமோ நம்மளை விட்டு ஃபேட் ஆகுறதுக்கு மறக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களாக இருப்போம். அடுத்தது இந்த கன்ஃப்ளிக்ட், முரண்பாடுகள் வார நேரம் அதை எப்படி தீர்க்கிறது அல்லது சிக்கல்களை எப்படி பிரச்சனைகளை தீர்த்து கொள்றது அப்படிங்கிறதுல இந்த ஆண் பெண் வேறுபாடுங்கிறது பெரிய அளவுல செல்வாக்கு செலுத்தும். ஆண்கள் எப்பவுமே நான் சொன்ன மாதிரி அந்த சொல்யூஷனை நோக்கியே போறதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஓகே டைம் கொடுத்து பார்ப்போம், இதை வந்து இப்படி சால்வ் பண்ணுவோம். எப்பவுமே இந்த சால்வ் பண்ற அந்த முடிவை தேடினவங்களாக இருப்பாங்க. ஆனா பெண்கள் வந்து முடிவு என்னவோ அது 2ஆம் பட்சம், ஆனா நடந்த பிரச்சனைக்குரிய எக்ஸ்பிளனேஷன் எனக்கு வேணும். ஸோ நான் இதை பேசி தீர்க்கணும், நான் இதை பத்தி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் சில சொல்லப்படாத எதிர்பார்ப்புகள், இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் பெண்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த கன்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்ல வந்து 2 பேருக்கும் இடையில வர டிஃபரன்சஸ் வந்து பிரச்சனைகளை சில நேரம் இன்னும் பெருசாக ஆக்க காரணமா இருக்கலாம். இந்த வீடியோல நம்ம இவ்வளோ டிஃபரன்சஸையும் பத்தி பார்த்ததுக்கான ரீசன் வந்து மெயின் ஃபோக்கஸ் இதுதான். உங்களோட பார்ட்னரோ உங்க ஃபேமிலியோ உங்க பிள்ளைகளோ ஆண் பெண் அப்படிங்கிற மூளை அவங்களோட உளவியல் வித்தியாசமானது. நீங்க உங்களை மாதிரியே எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க ரிலேஷன்ஷிப் வந்து சரியான ஒரு ட்ராக்ல போகுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ இப்போவுமே நான் சொல்றேன், இது வந்து ஒரு பொதுவான ஒரு பொதுப்படையாக 100% எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு இல்லை. பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து இந்த மாதிரி இருக்க போகும், விதி விலக்குகளும் இருக்கும். ஸோ இதை நம்ம புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஆண் பெண்ணுக்கு இடையில வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த ஜேர்னியை கொண்டு போகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடை பெறுகிறேன். நன்றி.